ஆள்காட்டி போன மாதிரி மரத்துக்கு மறந்து ஆகுது. ஆமாம், இந்த குழியெல்லாம் அதுக்கு ஏமாத்திரம். பேருங்க இதுக்கு பேர் நைட் ஜார். அவ்வளோ ஹைட் ஏறி படுத்துக்குதுங்க. சாம்பாடி யானை சவுண்டு கேட்டுச்சுங்க. இதில் ஓடின மாதிரி. நம்ம ஜெனிப்பூரில் அக்கமடேஷன் புக் பண்ணி வந்திருக்கேங்க. முதுமலை டைகர் ரிசர்வ் கூடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வருதுங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிருந்தோம், வர முடியல. இங்கே வந்து நைட் சஃபாரி ஃபேமஸ்ஸு. நம்ம முடிஞ்சால் நைட் சஃபாரி ட்ரை பண்ணுவோங்க. சஃபாரியில் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க முடியுங்க? நேற்று லெப்பர்டு இருக்குங்க. ஓகேங்க. ஓகே, நைட் சஃபாரி இங்கே மட்டும் எப்படி நைட் சஃபாரி அலோவ் பண்ணுறாங்க? என்ன ரீசன்? இதுக்குள்ளே இருக்கிறனால சேஃபுங்க. இதுக்குள்ளே மட்டும் வெளியே இங்கே போகிறதில்ல. ஓகே ஓகேங்க. நம்ம சஃபாரி போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் செட் இருக்கிற வழியாக பண்ணுறோம். அந்த ட்ரெக்கிங் செட்டில் வந்து யானை கீழே ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி இருக்குங்க டோரெல்லாம். ஆமாம், பார்த்தீங்களா அந்த குத்தி இருக்குது. ஆமாங்க, தந்தத்தில் குத்திக்கு அந்த விண்டோவே ஓட்டையே இருக்குங்க. ஆமாம், அதனால தான் காரை கொண்டு வந்து கீழே நிறுத்திட்டேங்க. அது அவர் சொன்னாரா? ஆமாம்மாங்க, இங்கே இருக்கிற யானையெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எதனாலங்க அதை விரட்டுறதுனாலங்களா? ஊருக்குள்ள வருது விரட்டுறதுனால அப்படியே வெடியை போட்டு விரட்டி விரட்டி. ஓகே, அது கோவத்தை உண்டாக்கிட்டாங்க. இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுங்க, இது வந்து சஃபரிங். ட்ரெக்கிங் செட் அங்கே அந்த பக்கம். இந்த சஃபரியில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? எலிஃபண்ட்டு, லெப்பர்டுங்க, சாம்பாடிஸ், ஸ்பாட்டடிஸ், இது டைகர்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். டைகர் இருக்காங்க இந்த ரேஞ்சில் இருக்கு. நீங்கள் எந்த சஃபரிலையும் பார்த்ததில்லைங்க இது வரைக்கும்? நான் வந்து நான் கம்மி தான் சார், 2 மாதம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்காங்க. ஓகே, அது அந்த இதில் நான் வந்து 7 மணிக்கு கீழே கான்செப்ட் வெளியே தான் சார் கான்செப்ட். ஆமாங்க, அந்த ரோட்டை வந்து அங்கே கீழே ஒரு சரியான கொடிமண். ஓகேங்க, அந்த மண்ணில் அப்படியே அச்சு பெரிய அச்சு கால் தடங்க. ஆமாம், டைகர் தான் அந்த இருந்திருக்கு. இங்கேருந்து சார் நிலம்பூர் ஃபாரஸ்ட். ஓகே ஓகேங்க, கேரளா. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே ஓகேங்க. அப்போ அங்கே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு எங்கிட்ட வந்துட்டு போயிட்டு கீழே மேலே போயிட்டு. ஓகேங்க, இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். இது தமிழ்நாட்டுக்குள்ளே தான், ஆனால் இந்த நாடுகான ஜீன்குள்ளே அதுக்குள்ளே இருக்குது சார். ஓகே ஓகேங்க. கேரளாவுக்கு நம்ம கீழே தான் சார், நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. ஆமாங்க ஆமாம், நேராக போனீங்கன்னா கேரளா போகும். நாங்களா இப்போ இந்த ரோட்டில் தான் சில டைம் நிற்கிறது. லெப்பர்டுங்களா? என்ன போன மாதிரி தான் போயிடுச்சிங்க. டைட் பண்ணி ரொம்ப சாதா போன மாதிரி இருக்கும். இது வலிங்களா அதுக்கு? ஆமாம், இதெல்லாம் சடனாக மறைஞ்சிடுதுங்க. ஆமாம் சார், ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்ல வலிங்க. யானையெல்லாம் இருக்குங்களா இந்த ரோட்டில்? இருக்காதுங்க. யானை இருக்குது சார், யானை கீழே இருந்துச்சு. இங்கே இருக்குது, குரூப்பாக இருக்குது சார், 30 யானை. ஓகே ஓகே. ஆள்காட்டி போயிடுச்சு. இங்கே தான் லெப்பர்டு இருக்குங்களா? ஓகே, இது சாம்பார். கீழே பல்லுங்க. நான் இந்த எஸ்டேட் தானேங்க ஃபுல்லாக? எஸ்டேட். இல்லைங்க, அப்படியே போயிடும். அது ஃபுல்லாக இந்த மலையில் ஏறி இறங்குறது அதெல்லாம் ஈஸியாக இருக்கு.
தாவிடும். மரத்துக்கு மறந்தாகுது. ஆமாம், இந்த குழியெல்லாம் அதுக்கு ஏமாத்திரம். இதுக்குள்ளாரெல்லாம் வந்து படுத்துக்கிட்டா ஒன்றும் தெரியாது போல. சரிங்க. அப்படியே ரோட் சைடு இதே மாதிரி சரி தோட்டத்தில் அப்படியே பதுங்கி உட்காந்துருக்கேன். தலை மட்டும் வெளியே தெரியுங்க. அது அப்படியே வேடிக்கை பார்க்குங்க. அது அப்படியே சைலண்ட்டாக ஹைனா இருக்கும். 1 2 டீ ஃபேக்ட்ரி. ஓ, அங்கே இருக்கிறதுங்க டீ ஃபேக்ட்ரி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடதுங்களா? ஓகே. சில பகல்லலாம் இங்கே வேலை செய்வாங்களா? ரொம்ப முன்ன சரி வராதுங்க. நைட்டில் மட்டும்தான் இங்கே வருது. ரோட்டில் உட்காந்துருக்காதுங்க. இது வண்டி பக்கத்தில் போகணும். பேருங்க இதுக்கு பேர்? நைட் ஜாருமாங்க. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் மண்ணில் உட்காந்துருக்குது. என்னது லெப்பர்டுங்களா? மரத்தில் இருக்குமாம்மா? கீழே அப்படி இந்த கவுண்டர் இருக்குல்ல சார்? ஆமாங்க, அங்கே தான் அன்றைக்கி கொடுத்துருந்துச்சு. ரெகுலர் ஸ்பாட்டுங்க. ஆமாம். அவ்வளோ ஹைட் ஏறி படுத்துக்குதுங்க. போயிருங்க சார். அதில் அது ஒரு மானை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகுது. ம். ஒரு மானை இழுத்துட்டு மேலே எடுத்துட்டு போகுது. ஓகே. காணுங்க. லேட் நைட்டு தான் வருங்களா? ஒரு சில டைம் பகல்லையே வந்து படுத்துக்குது. ஆமாம். எலிஃபென்ட் இந்த டீ பிளான்ட் எல்லாம் சாப்பிடாதுங்க. இல்லை, இதெல்லாம் அதெல்லாம் கேட்டேன். இது இப்போ இருக்கிற யானை கொய்யா எல்லாமே திங்க சார். எல்லாமே சாப்பிடுங்க. கிடைக்கிறது இல்லை இல்லைங்க, ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. அதனால எது கிடைச்சாலும் தின்னணும். இனி இதை மட்டும் ஒன்று தின்னு படிச்சிருச்சுன்னா யாரும் இங்கே பண்ண முடியாது. இது ஒன்று தின்னு அவங்க டேஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த செடியில் ஒன்றும் வைக்காது சார். எல்லாம் பிடிக்க தின்னுறோம். அப்போ நமக்கு டீயும் வைக்கிறது ஒன்றும் இல்லை. காப்பியெல்லாம் தின்றது. காப்பி தின்றது. இப்போ புதுசாக காப்பி தின்றது. உடச்சி சாப்பிடாது. பாதை உடச்சி போட்டு லெப்பாடு ஓடிடும். யானை வந்து உடைக்குதுன்னா அது லெப்பாடு என்ன அங்கேயே உட்காந்துருக்குமா என்ன? தூங்கலாம் செய்யாது. அலர்ட்டாக தான் இருக்கு. இந்த முயல் ரோட்லிங்களா?
எங்கேயும் இத்தினோண்டு இருக்கு செடிக்கு மரவில். குட்டி கொஞ்சம் பெருசாக வரைக்கும் கீழே தான் இருக்கு. அதனால ஏற முடிஞ்சதுன்னா ஏறிடும். அந்த வீடு குட்டியோட இருக்குல்ல, குட்டியோட இருக்கு. அதில் டெய்லி கிராஸ் ஆகும். அதை பார்த்தது இல்லை. சரி. டெய்லி இப்போ வரும்போது கூட நம்ம அச்சு பார்த்தோம். ஓகே ஓகேங்க. டெய்லி அந்த மண்ணில் சின்ன ஒரு இதோட போகும். கால் தட்டு இருக்குங்க. டெய்லி பார்க்கணும் அந்த மண் தரத்தில். பேசிக் கொஸ்டின்ஸ் கம்மனிச்சு. டயர் வரி வரியாக இருக்கும். லப்பாடு புள்ளி புள்ளியாக இருக்கு. விரல் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப பூனை மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அது சிங்கமாட்டு இருக்கும். அந்த கால் தடத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்கு தெரியும் எங்கே அனிமல்ஸ் இருக்குன்னு. நீ நினச்சோக்க அடிச்சீங்கன்னா அப்புறம் பார்க்க முடியாது, ஓடிடாது. ரெண்டு மூணு வருஷம் பட்டு லப்பாடு இதெல்லாம் பிடிச்சிருமா? ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்குங்க இது. சரி, அந்த லைட் ஆஃப் பண்ணுறது. லைட் ஆஃப் லைட் ஆஃப். இது எல்லாமே லெப்பர்டு இருக்கிற ஏரியா தான் இருக்குண்ணா. ஓகேங்க. லப்பாடுங்க இங்கேங்களா? இந்த ரோட்டில் இருந்துச்சு நேற்று. இந்த ரோட்டில் இருந்துச்சு. சாம்பாடி கொஞ்சம் மேலே கடி. சாம்பாடி இருக்கு. சாம்பாடி இருக்கு. ஓகே, கொஞ்சம் முன்னாடி என்னங்க படுத்துருக்கு. ஒன்று படுத்து சாம்பாடி இருக்குது. அது
அதில் ஒன்று வருது, ஒன்று படுத்துருக்கு. ஒன்று இங்கே படுத்துருக்கு. இல்லை ஒன்றும் இல்லை, 2 3 இருக்கு. நீங்கள் அடிக்கிற பாயிண்ட்ல தான் கரெக்டா? ஆமாம். இந்த பாருங்க, கண்ணு தெரியாதா சார்? ஒன்றுக்கு முன்னாடி படுத்துருக்கு, அந்த பாருங்க கருப்பு கலரில் தெரியுது. பின்னாடி இருக்கு, பின்னாடி 2 இருக்கு. தெரியுதா? 3 இங்கே கண்ணு மட்டும் தான் தெரியுது. அது படுத்துருச்சு. அது மேலே இருக்கு கண்ணு. ஓகே. இந்த மேலே பாருங்க சார், அங்கிட்டு போகுது. உள்ள பார்த்தீங்களே கண்ணு தெரியுதுங்க. அது இது இந்த 2 படுத்துருக்கு. கண்ணு தான் நல்லா சைனிங்காக தெரியுது. ஆமாம். இந்த பாருங்க, இதில் போகுது பாருங்க. இங்கே 2 தெரியுதுல்ல சார்? தெரியுது 2 தெரியுது. நல்லா படுத்துருக்க மாட்டேருக்கு. இது படுத்துருக்கு. இந்த அதில் அங்கிட்டு தனியாக வேற போகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போகுது. ஓகே ஓகே. லெப்பர்ட் இந்த சாம்பா டீர் அடிச்சிருங்களா? அடிச்சிடும். ஓகே. இந்த மண்ணிங்களா? முதுகெல்லாம் சொரியும் போது. ஓகே ஓகே. உடம்பு யானை வந்து இதெல்லாம் இதுக்குள்ள என்னமோ தெரியுது. கண்ணு மட்டும் தெரியுதா? இந்த உள்ளது இந்த உள்ளுக்கு வந்து அதிகமாக லெப்பர்டும் டைகர் தான். முதுமலையில் நிறைய இருக்கு. 21 இருக்கு நம்ம முதுமலையில். டைகர் மட்டும். ஓகே. இங்கே டெய்லியும் பார்த்துருவீங்களா லெப்பர்டுங்க? இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா? இந்த லெமன் இது இருக்குல்ல சார்? ஆமாங்க. இந்த லெமன் கிராஸ் ஃபேக்ட்ரி இருக்குல்ல சார்? ஆமாம். அதில் டெய்லி கிராஸ் ஆகும். லெப்பர்டுங்க? லெப்பர்டு உள்ள டீ ஷாப்லிங்க? இது டீ கீழே, அது கீழே அந்த ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, லெமன் ஃபேக்ட்ரி. ஆமாம், அங்கே காமிச்சிங்களா? நீங்கள் சொல்கிறது ரெசார்ட்டில் அந்த இது சொல்கிறீங்க? ரெசார்ட்டுக்கு நம்ம இப்போ அவங்க வண்டி நிற்கிது. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு நேராக கீழே. ஓ, நம்ம வெளியே போகிற சைடு அங்கே டைகர் வருதுங்களா? டைகர் வந்து அந்த மரத்தில் அந்த பெண்டில் பாருங்கள், அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்கல்ல சார், வி பாயிண்ட். ஆமாங்க ஆமாங்க. வி பாயிண்ட் வழி. அந்த போர்டு கிட்ட ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை டெய்லி நகத்தில் வந்து இழுத்து இருக்கு அடையாளம் உண்டாக்குது. ஓகே. அதை ஷார்ட் பண்ணுறது தான் சார். நிறைய தொந்தரவு இந்த லெப்பர்டு தான். லெப்பர்டுங்க ஒரு நாய் வைக்காது. நாய் எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆமாம், நாய், ஆடு, மாடு, கோழி எல்லாம் கொண்டு போயிருக்கு. மாடெல்லாம் அடிச்சு போட்டு போயிடுது. மாட்டீங்களே? மாட்டை அடிச்சு போட்டு இழுத்துட்டு போக முடியாதுங்க, அதனால போட்டு போயிடும். சாப்பிட்டு கொஞ்சமாக அந்த புண்ணை ரத்தத்தில் உறிஞ்சிருக்கு. ஸ்பாட்டாக இருக்குங்க கரடி. இந்த இது தேயிலை தோட்டத்தில் வந்து விளையாடுப்பாரு. ஓகே. அப்படியே அந்த புத்தை அப்படியே புத்தெல்லாம் இருக்குல்ல சார், பெரிய. ஆமாம் ஆமாம், கரையான் புத்துங்க. கரையான் புத்தை அப்படியே மெல்ல நோண்டி விட்டுரும். நோண்டி விட்டு நாக்கை உள்ளே போட்டுரும் சார். ஓகே.
புரிஞ்சிருங்க வேக்கம். அதெல்லாம் அதுக்கு கடிச்சதுக்கப்புறம் மெல்ல அது பொறுக்கி எடுக்க கிடைக்காதுல்ல. அது எந்த டைமில் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, இது இப்படியே உள்ளே போகும். சும்மா காலாச்சை மட்டும் பார்த்துட்டு எனக்கு என்னது நம்ம போய் நிறுத்தணும்ல சார், அந்த மேலே நிறுத்தி இந்த சாம்பியடி இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அங்கே நிற்கி அந்த பெண்டில் 3 ஒரே இடத்துல நிற்கிது லெப்பர்டு. 3 லெப்பர்டுங்களா? 3 லெப்பர்டு தெரியுதா? கண்ணு தெரிஞ்சுதுங்க, நானும் பார்த்தேன். அது என்னதுங்க? அதுதான் என்னன்னு தெரியல பாருங்க, கண்ணு தெரியுது. பக்கத்தில் கிடைக்காதான் சார் நல்லா. என்னதுங்க கண்ணு தெரியுது? இப்போ இது டீருங்களா? அதான் என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த செடி கிட்ட லெப்பர்டு இந்த மாதிரி இருக்குங்களா? தெரியுது, லெப்பர்டு மாதிரி தெரியுதுங்க. மேலே இருக்கிறதுங்க. ஆமாம், இது பார்த்தீங்களா இந்த சார் மேலே இருக்கு பாருங்க, அந்த மரத்து பக்கத்தில். அதுதானுங்க அதேதான். அது லெப்பர்டு மாதிரி தான் தெரியுதுங்க. கண் நல்லா மின்னுதுங்க சார். தெரியாது சார், கண்ணு மட்டும்தான் கிடைக்குது. கண் நல்லா மின்னுதுங்க. ஆனால் ஆமாம், உடம்பு புள்ளி இருக்குது சார். அது எப்படி தான் போல, ஆனால் பக்கத்தில் கிடைச்சது ரொம்ப லாங் இல்லைங்க. ஆமாம், ஆனால் அந்த தலை ஷேப்பு, அந்த கண்ணு செய்யுது பார்த்தா லெப்பர்டு மாதிரி தான் தெரியும். கோட்ரஸ் இருக்குது சார் கீழே. ஓகேங்க. அங்கே இந்த ஆடு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த நாய் எல்லாம் தூக்கிட்டு வரதுக்காண்டி அப்படியே அந்த ஓரத்தில் தான் பதுங்கி இருக்கும். ரெண்டு இது இருக்குங்க. ஆனால் மேலே இருக்கிறது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க கண்ணு. ஆமாம், இது மேலே அந்த மரத்துக்கு கீழே. அந்த அதுதான் அது கீழே ஒன்று லைட்டாக இருந்தது. கீழே அதுலேயே கொஞ்சம் லெஃப்ட் கீழே இல்லையா? அதில் எப்படி தான் சார் இது? இந்த உடம்பு பாருங்க, பேக்கில் வெள்ளையா தெரியுதா, புள்ளியா சார்? அது உடம்பு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, வெள்ளையா தெரியுதா? மேலே போயிடுச்சுங்க கொஞ்சம். அங்கேயே தான் இருக்கு, ஒன்று மேலே போயிடுச்சு. அந்த மரத்தையிட இருக்கிறத பாருங்க சார், அது அதனுடைய கலரு வேற. இந்த நைட் சஃபாரியில் நமக்கு தெரிஞ்சவங்க லெப்பர்டை க்ளோஸாக சைட் பண்ணியிருக்காங்க. நமக்கும் லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி பார்க்க முடியும் இந்த நைட் சஃபாரியில். சவுண்டு கேட்டுச்சுங்க. இதில் ஓடின மாதிரி சாம்பாடி நிற்குதுங்களா? இல்லைங்க, இந்த பக்கம் இருந்து அனிமல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ரைட் சைடு இந்த பக்கம். ஆமாம், அனிமல்ஸ் காடுங்க வரும். ஓகே. மானில் வருங்களா காலையில்?
மான் இந்த புள்ளிமான் இல்லை சார் இங்கே. இந்த பெரிய சைஸ் கடமான் மாதிரி. அது இங்கே மேய்ங்களா இங்கே முன்னாடி? நைட்டுக்கே வரும் சார். பார்த்தீங்களா ஓடுது. என்னது சவுண்டு கேட்குறது? ஓ, முன்னால் இருந்ததுங்க. சஃபாரி, நைட் சஃபாரி போயிட்டு வந்தாச்சுங்க. நைட் சஃபாரி முடிஞ்சுங்க. நம்மளால் பெருசாக எந்த அனிமலையும் க்ளோஸில் பார்க்க முடியல. பட் லாங் சைட்டிங்கில் நிறையா கண் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. லெப்பார்டு, டைகர் கண் மாதிரிலாம் தெரிஞ்சது. பட் நேற்று வந்து க்ளோஸில் பார்த்துருக்காங்க ஒரு லெப்பார்டு நேற்று சஃபாரியில். இன்றைக்கி நமக்கு வந்து பெருசாக சைட்டிங் அமையலைங்க க்ளோஸில். இங்கே நைட்டில் கீழே இறங்கி வர வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எலிஃபெண்ட் பயங்கரமாக இங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்குங்க. எல்லா டோரையும் வந்து உடச்சி தள்ளி இருக்குது கீழே. நைட்டில் எலிஃபெண்ட்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா வேறு லெவல் சைட்டிங்காக இருக்குங்க. பட்டு மேலேருந்து சேஃபாக பார்த்துக்க சொன்னாங்க. கீழே வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வர வேணான்னாங்க. அதனால் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியுதுங்க. நைட் எலிஃபெண்ட்ஸ் இது வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேங்க.